வாழை ஏன் சின்ன படம் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டால், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய படத்துக்கு போனாலும் என்னையை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக, என்னோடய வாழ்க்கையை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் திருப்பியும் ஆழமாக போயிட்டு என் வாழ்க்கையை பற்றி, என்னோடய மனிதர்கள் பற்றி, என் நிலம் பற்றி ஒரு ஆழமான புரிதலுக்கு போயிட்டு திரும்பி வந்தால் அடுத்த ஒரு பெரிய படம் பண்ணால் கூட அதுக்குள்ளேயும் அந்த தாக்கத்தை க்ரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா நான் திருப்பி இங்கேயே இருந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் முழு சினிமாக்காரனாக மாறிடுவேன். சினிமாக்காரனாக மாறினா என்ன ஆகும்னா என் சினிமா வந்து டோட்டலாக வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ளே போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு 2 ஃபைட்டு போகுது, ஹீரோ ஓடுதுப்பா, கலெக்ட் பண்ணிச்சுப்பா, அப்படி ஆகிடும். ஆனால் நான் என்னோட ஷேடோ இருக்குல்ல, என்னோட உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கும் அந்த கதைக்குள்ளே. படம் ஹிட் ஆகலாம், படம் நம்பர் கலெக்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்குள்ளே நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது காணாமல் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் வாழை பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாகி வரேன்ல, இவரோட அடுத்த படத்தில் வந்து அதோட தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக என்னோடய பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுவேன். அது எவ்வளோ போய் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நுழைய முடியும்.